ரைட்டு. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்மாக் டவுனில் என்ன போயிட்டுருக்கு, என்ன நிலவரம்னு பார்த்தா என்ன நிலவரம் ஃபுல்லாக கலவரமாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சு, ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரிட்டுக்கு நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள எல்லாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ நேற்று லைவ் அட்டன் பண்ண எல்லா ஆடியன்ஸ்க்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைவ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம், அப்டேட் மட்டும் போட்டு விட்டு போயிடலாம்ன்ற மாதிரி பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே கமெண்ட்ஸ் பண்ணி நல்லா என்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு பண்ணி அதுக்காகவே ஒரு பெரிய நன்றி. சரி, ஆன் பேப்பரில் நம்ம ஸ்மாக் டவுனுடைய ப்ரிவியூ பார்த்தோம்னா ஸோ இந்த மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி பார்க்கும்போதே கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் ஒரு பெரிய ஏமாற்றம் என்னென்னா ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு வருவாருன்றதை WWE கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்மாக் டவுனுக்கு நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டார். ஸ்மாக் டவுனுடைய ஒரு சின்ன கிளிப் கூட கிடச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் இந்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு வரல, நெக்ஸ்ட் வீக் வந்துருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் எல்லாமே கிக் ஆஃப் ஆகுது. ஸோ கிக் ஆஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. ஸோ அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா நம்ம மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட் வந்து காரை வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு நாரிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபியூரியஸான ட்ரூ மேக்கின்டர் ரிங்குக்கு பார்த்தீங்கன்னா வராரு. ரிங்குக்கு வந்து ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பியன்ஷிப் வியூவில் ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட் பண்ணுற லெவலுக்கு இருந்திருந்தேன். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூப் பண்ணிட்டு நான் வந்து இப்போ கம்பெனியை விட்டு போகணும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்கன்றத ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. நிக்கால்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து முடிஞ்ச அளவு கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்ப்பாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட் வந்துறாரு. ஒன் செகண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் போய்கிட்டு ஃபைனலாக என்ன ஆயிருதுன்னா நம்ம ஜேக்கப் ஃபாட் ட்ரூ மேக்கின்டர் டேபிள் வச்சு பவர் பாம் போட்டு இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணி விட்றாரு. இதுக்கப்புறமா நடக்குது WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ நம்ம MFT அவங்களுடைய டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் அண்ட் ஆல்சோ டேமின் பிஸ்க்கு அகேன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. சீரியஸாக சொன்னால் எனக்கு யார் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கான்றதே தெரியல. MFT இருக்குன்றது தெரியும். பட் இருந்தாலும் யார் தான் சாம்பியன்ஸ் மாதிரி பார்க்கும்போது ஸோ டாம் ஆட்டோங்காவும் ஜேசி மெட்ரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சாம்பியன்ஸ். இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் போயிட்டு இருக்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபெரன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. ஒயட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம MFT வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒயட்சிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ பண்ணிடுறாங்க. ஒயட்சிக் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே போயிடுறாங்க. இந்த சைடு சோலோசிக்கா இருக்கும்போது பின்னாடியிலேருந்து அங்கிள் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. அதை பார்த்து நம்மளுடைய ஜேசி மெட்ரோ பயங்கர டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவார். அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணதோட நியூ டாக் டீம் சாம்பியன்ஸாகவும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிட்டாங்க. கூவி சொல்லியிருந்தேன். ஸோ MFT அண்ட் ஆல்சோ ஒயட்சிக்கை தவிர்த்து வேற யார்ட்டாச்சும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை கொடுங்கடான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இப்போ வரைக்கும் கண்டா நடந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நடக்குதுங்க. ஸோ நம்மளோட ஷார்லட் அலெக்சா பெஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லா டீம்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு பேர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் முட்டிக்கிறது. ஸோ ஃபைனலாக இவங்க ரெண்டு டாக் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு ஸ்மாக் டவுனில் மேட்ச் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த வாரம் பெல்லா ட்வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அதனால தான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை புக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய கேண்டிஸ் லேரே அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜானி கர்கனை பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த இடத்துல டான் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேண்டிஸ் லேரே கிட்ட ஒரு $20 பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ கேண்டிஸ் லேரே கொடுத்துட்டு திரும்புவாங்க. அந்த கேப்பில் டான் ஹுசேன் பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறாரு. அலெக்ஸ் ஷெல்லி அண்ட் ஆல்சோ கிறிஸ் சாபின் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஸ்டோரி லைன் மூவ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்மளுடைய மெஷின் கன்ஸ்க்கும் அந்த இடத்துல நம்ம கேண்டிஸ் லேரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது லேட்டராகவும் டீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் நம்ம மாதிரி சமிசன் கிட்ட கேத்தி கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பற்றி கேட்பாங்க. அதில் அடுத்த சமிசன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என்னால் கோடி ரோட்ஸை பற்றி திங்க் பண்ணுற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் மேட்சஸ் இருக்குது. நான் அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கோடி ரோட்ஸ் என் மைண்டில் வந்துக்கினே இருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இந்த இடத்துல நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசன் பயங்கரமாகவே மார்க் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நடக்குது மெஷின் கன்ஸ் வர்சஸ் ஃப்ராக்ஸாம்கான டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் ஹைலைட்டாக இருந்துச்சு. நல்லா தெறிக்க விட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்சில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேண்டிஸ் லேரே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல கேண்டிஸ் லேரேயோட ஒரு சில இன்வால்மெண்ட் ஆயிருது. அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் கன்ஸ் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வராரு. ராண்டி ஆர்டனுக்கு ஒரு பெரிய வெல்கம் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. என்ட்ரன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமாவும் ஃபேன்ஸ் எல்லாம் ஆர்கேவோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. ராண்டி ஆர்டன் இந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அவன் தான் கேட்டான், எனக்கு வந்து பழைய ராண்டி ஆர்டன் தான் வேணும். ஸோ வைப்பர் ஏபெக்ஸ் பிரெடேட்டரா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சிரிச்சுக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ராண்டி ஆர்டன் வேணான்னு அவன் தான் கேட்டான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்தன்றதை ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஃபோக்கஸ்டாக மேக்கின்டர் தான் சாம்பியனாக இருப்பான். ஸோ அவங்க கூட தான் மேட்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி ஃபோக்கஸ்டாக ரெடியாக இருந்தேன். பட் இருந்தாலும் தேவையில்லாமல் இவன் நடுவில் வந்து பல விஷயங்களை வந்து மாற்றி விட்டான். அது எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குன்றதே ராண்டி ஆர்டன் சொல்றாரு. அண்ட் ஆல்சோ வைப்பர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் 15 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அப்புறம் பேக் ஸ்டேஜில் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முறைச்சு போயிட்டு இருப்பாங்க, எல்லாம் போயிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல மேட் கானா நின்று வந்து நம்ம ராண்டி ஆர்டனை பார்த்துக்கிட்டு இருப்பார். ராண்டி ஆர்டன் என்ன பேச வரிய என்ன விஷயம் சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது மேட் கானா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ராண்டி ஆர்டன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசுறது வச்சுக்கிறாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட் கானா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் கொடுத்து விட்டுறாரு. இதுக்கப்புறமா நடக்குது நம்மளோட அலிஸ்டார் பிளாக்
வர்சஸ் சமிசேனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த இடத்துல ஜலினா வெகாவோட ஒரு சில இன்டர்ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு ட்ரிக் வில்லியம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபென்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரு. ஆக்சுவலி ட்ரிக் வில்லியம்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்ப்பாரு. சமிசேன் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறன்ற பேரில் இதுவே அவருக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஆகி போய் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலெக்ஸ்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வின் பண்ணி. இதுக்கப்புறம் மேட் கோடான நிக்காலிஸ் கிட்ட போய் எனக்கு ராண்டர்டன் கூட மேட்ச் வேணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. நிக்காலிஸ் அதெல்லாம் என்னால் பண்ணித்தர முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல கார்மலகேஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்காலிஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது, ஏன்னா நெக்ஸ்ட் இன் லைன் உனக்கு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கில் இருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. பார்த்தா அந்த இடத்துல ஈலியா டிராகனா பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்க நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்டோட ஒரு விக்னெட் பார்த்தீங்கன்னா யாராகுது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸோ பெல்லா டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணிடுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய விமன்ஸ் WWE சாம்பியன் ஜேட் கர்கிலும் பார்த்தீங்கன்னா வராங்க. ஜேட் கர்கில் அண்ட் ஆல்சோ ரியா ரிப்ளே இந்த இடத்துல ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஜேட் கர்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆடியன்ஸ் கூட அட்டாக் ஆகணும் இல்லை, நான் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் வந்தேன்றது ஜேட் கர்கில் இந்த இடத்துல சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ரியா ரிப்ளே இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றை மாதிரி நான் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்லிங்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன், இந்த இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ வருஷம் காட்டுக்கிறேன், என்னோட 16 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்றதை நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ரெஸ்ல்மேனியால கண்டிப்பாக உன்னை வந்து நான் பீட் பண்ண போகிறேன், பீட் பண்ணி இந்த சாம்பியன்ஷிப்பை நான் எடுப்பேன்றதை சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஜேட் கர்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேட் கர்கில் கிட்ட நம்ம ரியா ரிப்ளே கேட்பாங்க, எங்கே அட்டாக் பண்ண போறியா, அட்டாக் பண்ண பார்ப்போம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. பட் இருந்தாலும் ஜேட் கர்கில் போயிடுவாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய மிச்சின் அண்ட் ஆல்சோ பீஃபேப் பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்க 2 பேரும் வந்து ஸோ 3 பேராக சேர்ந்து நம்மளுடைய ரியா ரிப்ளே போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்றாங்க. அண்ட் ஆல்சோ மிஸ்ஸும் நம்மளுடைய கிட் வில்சனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. அந்த இடத்துல டான் ஹுசேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்வால்வ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. கார்மலகேஸ் அவரோட டைட்டில் நம்மளுடைய ஈலியா டிராகனா கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் போய்கிட்டு இருக்கும். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்குங்க. ஸோ சீரியஸாக சொல்லணும் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃபைனலாக நம்மளோட கார்மலகேஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த மேட்ச் வந்து நம்மளுடைய ஈலியா டிராகனாவை ரோலை பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாரு. மேட்ச் நல்லா ஹைலைட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ MFT கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்காரு, ஏன் அப்படி பண்ணீங்க, உங்களால் தான் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் போயிடுச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்மளுடைய டாமாட்டோங்க என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒயிட் சிக்கிட்ட போய் அந்த லேட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க, இது தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோமன் ரெயின்ஸ் மாதிரி பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸை மென்ஷன் பண்ணி விட்றாரு. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது இந்த இடத்துல ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய மேக்கிண்டேர் ஜேக்கப் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ப்ராவல் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிற மாதிரி ஒரு சில செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போகுது. இதுக்கப்புறமா ஜெரிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய ஆட்டோ டாமினிக் பிஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா கன்கிராச் பண்ணுறாரு. லேட்டரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் ராண்டி ஓட்டனை மீட் பண்ணுறாரு. ராண்டி ஓட்டன் மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் வாட்டன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஜெல்லி ரோட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்பாலஜைஸ் கேட்டுக்கிறாரு. நீ ஒரு நல்ல மனுஷன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி ரோல் வந்து ராண்டி ஓட்டன் கிட்ட சொல்கிறாரு, நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காதன்ற மாதிரி சொல்லும்போது ஓட்டன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறேன், மேட் கோனா கிட்ட நான் அப்பாலஜைஸ் கேட்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நம்ம கிட் வில்சன் ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போயம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஃபைனலாக இது பிராவலில் முடிஞ்சு போயிருது. கிட் வில்சன் அவருடைய கையை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓங்கிடுது. பிராவல் பேக் ஸ்டேஜ் வர போயிருது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்லாலிஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்கள் 2 பேருக்குமான மேட்சை புக் பண்ணி விட்டுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆல்சோ ஜூலியா கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எதிரி நண்பன், ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டிஃபனி ஸ்டாடனுக்கு அகேன்ஸ்டாக நீ சண்டை போடும்போது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் சொல்கிறாங்க. ஜூலியா அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட ஹெல்ப்லாம் எதுவும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து நடக்குது. நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வர்சஸ் நம்மளுடைய பெல்லா டென்ஸான மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு நடுவில் நம்மளுடைய சார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிங்காண்டை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல அலெக்சா நம்ம சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ அதை தடுத்து இவங்க அட்டாக் பண்ணதோட இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு போயிருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் டீமுக்கும் பெல்லா டென்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிராவல் போகிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்ட் இன்வால்வ் ஆகி இவங்க 2 டாக் டீமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பொழந்துறாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நிக்கி பெல்லா யாரு, ப்ரீ பெல்லா யாருன்னு எனக்கு ஒரு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மெயின் ஈவென்ட் செக்மெண்ட் ஸோ நம்மளுடைய வைப்பர் ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட் முன்னாடி ராண்டி ஆர்டன் ஒருத்தட்ட ஃபோன் கால் பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அது யாருன்றதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. மேபி எவல்யூஷன் மெம்பரோட யாராச்சும் ஒருத்தராக இருக்கலாம். ஸோ என்னென்ன கதைன்றது தெரில. அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் ஃபியூடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு மேனை வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட ஹில்டனுக்கு ஒரு டீம் கொடுக்குவாங்க என்னன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மெயின் ஈவெண்ட்டுக்கு வராரு தலைவன். ஸோ வந்த ராண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா மேட் கோடானாவை கூப்பிட்றாரு. மேட் கோடானா கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணதோட ஸோ இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்புவீங்களா, இவர் அப்பாலஜைஸ் கேட்குறான்ற மாதிரி மெயின் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் வருவீங்களான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட் கோடானை பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரியே தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வில்லத்தனத்தை காட்டிறாரு. ஒரு லோ ப்ளோ கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
மேட் கோட்டானா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாரு. செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்றாங்க. பிரித்து விட்டதுக்கு அப்புறமாவே ரேண்டட்டன் பயங்கரமாகவே போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடாரு. ரேம்பாண்டா கூட்டிக்கிட்டு போகும்போது எல்இடி ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கின்டயரும் ஜேக்கப் ஃபாட்டுவும் ஸோ ஒரு பில்டிங் மேலே இருந்து சண்டை போடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. உடனே நிக்காலிஸு செக்யூரிட்டி டீம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் இவங்க 2 பேரும் எஸ்கியூப் பண்ணலான்னு பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப இதில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த வாரம் ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சீரியஸாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெல்லி ரோல் வர்சஸ் கிட் வில்சனுக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ பெல்லா ட்வின்ஸ் வர்சஸ் நம்ம ஷால்ஃபேர் அலெக்சா பிளஸ்க்கான டாக் டீம் மேட்சும் நடக்க போகுது. கூடவே விமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சும் டிஃபன் ஆகுது. ஸோ நம்மளுடைய ஜூலியா அவங்களோட டைட்டில் டிஃபனி ஸ்டாடனுக்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ண போகிறாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக் டவுனில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு அப்டேட் வீடியோ போடுறேன். ஸோ லைவில் அப்டேட் வீடியோ போடுங்க ப்ரோ, தொடர்ந்து போடுங்க ப்ரோன்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓவர்டா.